அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, டெய்லி குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தது ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. என்ன செய்யறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கும்போது வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக நம்ம ஒரு 1/4 மணி நேரத்துலேயே இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு ஜவ்வரிசிங்க, இது ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் இருக்கும். மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். பாருங்க, சேர்த்து நம்ம தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அப்படியே நல்லா கொஞ்சம் ஒரு நைஸாகவும் இல்லாத ரொம்ப குறன்னு இல்லாத நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த ஜவ்வரிசி 1 2 இருக்கும்போது இது நம்ம சாப்பிடும்போது நல்லா நறுக்குன்னு நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்பவும் தண்ணி ஆகிட்டால் உங்களுக்கு சரியாக வராது. நம்ம இப்போ இதில் சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு மட்டும் சேர்த்துருக்கேன். நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பூனால் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு மட்டும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு 1 கப்பு ஃபுல்லாக ஸ்லைஸாக அரிஞ்ச ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தது சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துருக்கேன். மல்லி கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வரும். நல்லா சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தது ஏதாவது கடையில் போய் ஸ்நாக்ஸ் கேட்கும்போது நீங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அருமையாக இருக்கும். நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. நல்லா எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போண்டா மாதிரி போட்டுவிட்டேன். நான் போட்டுகிட்டே இருக்கும்போது வீடியோ ஆன் பண்ணாத அப்படியே போட்டுவிட்டேங்க. சின்னதாக உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு ஆப்போசிட் செய்கிறோம். அப்படியே திருப்பி போட்டு நீங்கள் எடுத்துருங்களேன். அவ்வளோ கிறிஸ்பியாகவும் நம்ம சாப்பிடும்போது அந்த ஜவ்வரிசியோடு நறுக்குன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ஈவினிங் டைமில் ஒரு காஃபியோடு இல்லாட்டி ஒரு டீயோடு நீங்கள் இதை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் செய்யும்போது என்னென்ன குழப்பமாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள், அந்த ஜவ்வரிசி மேலே நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. எல்லாத்தையும் நான் அப்படியே எடுத்துட்டேன். இன்னும் ஒரு பேட்ச் தான் வந்தது. நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் போட்டிருக்கேங்க. ஒரு நாளைக்கு ஒரு விதமாக நான் செஞ்சு போட்டிருக்கேன். குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பிடித்தமான ஹெல்த்தியான ஒரு ரெசிபிலாம் நான் நிறைய செஞ்சு போட்டிருக்கேன். இதுவும் நல்லா அதேமாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ சூடாக அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது தாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், கையில் எடுக்கும்போது அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாகவும் முறுமுறுன்னு இருக்குது. நல்லாவே அந்த வெங்காயத்தோடு சாப்பிடும்போது சான்ஸே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.